வாழ்க வளமுடன். எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எனர்ஜி cannot be created, not be destroyed. அப்படின்னா இப்ப இருக்க எனர்ஜி எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்புறம் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பிரபஞ்சத்துல இருக்க எனர்ஜி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம புதுசா ஒரு எனர்ஜியை உருவாக்கவும் முடியாதாமா, இருக்க எனர்ஜியை அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 10ன்னு வச்சுக்கலாம் பேருக்கு. 10 எனர்ஜினா 10 9ஆவும் மாறாது, 10 11ஆவும் மாறாது. 10 10ஆவே தான் இருக்கும். ஸோ இந்த மொத்த யூனிவர்ஸ்ல இருக்க எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ எனர்ஜி 2 ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு எனர்ஜி எனர்ஜி ஃபார்ம்லயே இருக்குமாமா. ஆற்றல் வடிவம் ஆற்றலாவே இருக்கும். இன்னொன்னு எனர்ஜி மாஸ் ஃபார்ம்ல இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா வெயிட். என் கையில் இருக்க வெயிட் நான் 72 கிலோ இருக்கேன், 10 கிலோ இருக்கேன்னா நம்மளோட வெயிட் அந்த வடிவத்தில் எனர்ஜி இருக்கும். ஸோ எனர்ஜி 2 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஒன்று எனர்ஜி ஃபார்ம்லேயும் இருக்கும், இன்னொன்று எனர்ஜி மாஸ் ஃபார்ம்லேயும் இருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ என்ன சொன்ன ஸ்டார்டிங்கில் மொத்த பிரபஞ்சத்தோட எனர்ஜி கான்ஸ்டன்ட் 10ன்னு வச்சுக்கலாம். அந்த 10 10ஆவே தான் இருக்கும். இப்போ இந்த எனர்ஜி நான் மாஸாக மாற்ற முடியுமா? கரெக்டாக நான் சொன்ன 2 ஃபார்ம்லேயும் இருக்கும். மாற்றும் போது என்ன ஆகும்? லெட்ஸ் சே 8 எனர்ஜி வச்சுக்கிட்டு மிச்சம் 2 மாசம் உருவாக்கிட்டேன். அப்போ 2 மாசம் 8 எனர்ஜி கூட்டினா 10. இப்போ நான் 6 எனர்ஜி வச்சிருக்கேன்னா 4 மாசா மாத்திக்கிட்டேன். 6 4 10. ஸோ எனர்ஜி இன்னொரு வடிவம் தான் மாஸ். ஆனால் மொத்தமாக கூட்டினா அது 10ஆவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம சொல்லலாம்? டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். இந்த மொத்த எனர்ஜியை மாசா மாத்தினோம்னா த டோட்டல் மாஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஆனா இப்போ நம்ம பிரபஞ்சத்துல எல்லாமே எனர்ஜி ஃபார்ம்லயும் இல்லை, எல்லாமே மாஸ் ஃபார்ம்லயும் இல்லை. சில விஷயங்கள் எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கு, சில விஷயங்கள் மாஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்க பிரபஞ்சத்தில் லெட்ஸ் சே ஒரு 4 எனர்ஜி 6 மாசா இருக்குன்னா இப்போ இருக்க எனர்ஜி மாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது எப்பயுமே இது நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம பிரபஞ்சத்தில் ரெண்டுமே இப்போ கலந்துருக்கு. ஓகேவா? 2 ஃபார்ம்ல இருக்கு, எனர்ஜி அண்ட் மாஸ் ஃபார்ம். ஓகே. இப்போ நம்ம மேக்சிமம் இந்த நம்ம இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆக்சுவலாக தேவையே கிடையாது. ஏன்னு சொல்றேன்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ லட்சே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் செலவு கொடுக்குறேன். இப்போ என்கிட்ட இந்த சீப் இருக்கு இல்லையா? இப்போ நான் இங்கே வச்சிருக்கேன். இப்போ இதோட சீப்பு 10 கிராம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் அது கீழே போட்டால் என்ன ஆகும்? கீழே விழுந்ததுக்கப்புறம் இது 10 கிராமா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இருங்க நான் போட்டு காட்டுறேன். இப்பயும் 10 கிராம் தான். கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அந்த சீப்பை நான் எடுத்து வெயிட் போட்டாலும் 10 கிராம் தான் இருக்கும். ஓகேவா? டிங்னு ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, அது எப்படி வந்துச்சு? அது எப்படி வந்துச்சுன்னா, இங்க வச்சிருக்கும் அந்த சீப்புக்குள்ள எனர்ஜி வடிவத்திலே இருந்திருக்கு. அதை தான் நான் வெளியே எடுத்திருக்கேன் இப்போ. கரெக்டா? அந்த சீப்புக்குள்ள இருந்த எனர்ஜியை கீழே போட்டோம்னா அது சத்தமா மாறி எனக்கு வந்துருச்சே தவிர, அங்க இருக்க அப்ப இங்க வச்சிருக்கும் போது சீப்போட மாஸ் 10 கிராம் தான். கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் சீப்போட மாஸ் 10 கிராம் தான். ஸோ இங்க நான் மாச எனர்ஜியா மாத்தவே இல்லை. ஏற்கனவே அதுக்குள்ள இருக்க எனர்ஜி வடிவத்துல இருந்த எனர்ஜியை நான் வெளியே எடுத்திருக்கேன். இதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கட்டையை எரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எரியுதா? எரிஞ்சு நம்ம சாப்பாட்டெல்லாம் வேக வைக்கிறது. கரெக்டா? அப்பனா அந்த கட்டைக்குள்ள இருக்க எனர்ஜி எந்த ஃபார்ம்ல இருந்திருக்கு? எனர்ஜி ஃபார்ம்லயே இருந்திருக்கு. அந்த எனர்ஜியை வெளியே எடுத்தேன். இப்போ நம்ம கட்டை கருகினதுக்கு அப்புறமா அதோட தூளெல்லாம் எடுத்து நம்ம வெயிட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். லட்சே கட்டை 2 கிலோ இருக்குன்னா அது சாம்பல் ஆனதுக்கு அப்புறமா அந்த சாம்பல்ல இருந்து வெயிட் போட்டால் 2 கிலோ தான் இருக்கும். நம்ம மேக்சிமம் நம்ம இந்த வாழ்ந்துகிட்டு இருக்க உலகத்துல நம்ம மாஸ் எனர்ஜியெல்லாம் மாத்துறது இல்லை. மாஸ்க்குள்ள புரிஞ்சிருக்க எனர்ஜி ஃபார்ம்லேயே இருந்திருக்கும். அதை தான் நம்ம வெளியே எடுக்கிறோம். பெட்ரோல் எடுத்துக்கோங்களேன். பெட்ரோலுக்குள்ள இருக்க எனர்ஜி ஃபார்ம்லேயே இருந்து அதை தான் நம்ம வெளியே எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு பொருளுக்குள்ள இருக்க எனர்ஜியாவே தான் இருக்கு. எனர்ஜி ஃபார்ம்லேயே தான் இருக்கு, மாஸ் ஃபார்ம்ல இல்லை. அந்த எனர்ஜி நம்ம வெளியே எடுத்துட்டு இருக்கோம். இது சிம்பிள், நம்ம ஈஸியா பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா? இப்போ இது நம்ம பூமின்னு வச்சுக்கலாமே. நம்ம பூமின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ நான் சீப்பை நான் மேல இருந்து கீழே போட்டேன் இல்லையா? இந்த பூமியோட வெயிட் 10 கிலோன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சீப் நான் கீழே போட்டோம், ஒரு சத்தம் உருவாக்குச்சு. அந்த சீப்பு முன்னாடி 10 கிராம் தான், கீழே வந்ததுக்கு அப்புறம் 10 கிராம் தான். இப்போ நான் பூமியை நான் பூமிக்கு வெளியே இருந்து பாக்குறேன்னா, இந்த பூமியோட வெயிட் கம்மியாகுமானா ஆகாது. பூமி எப்போ வெயிட் கம்மியாகும்? பூமியிலேருந்து ஒரு பொருள் வெளியே போனால் தானே அதோட வெயிட் கம்மியாகும். நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம பண்ற எல்லா எனர்ஜி உருவாக்குறது எல்லாமே பூமிக்குள்ள நடக்குது. பூமி விட்டு எதுவுமே வெளியே போகல. ஸோ நம்ம பண்ற எல்லா விஷயங்களுமே என்னன்னா எனர்ஜி வடிவத்திலிருந்து தான் நம்ம எனர்ஜி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பூமியோட வெயிட் 10 கிலோனா அது எப்பயுமே 10 கிலோ தான் வெளியே இருந்து பார்க்கலாம். ஏன்னா பூமியை விட்டு நம்ம எதுவுமே போகல. கரெக்டா? அப்போ பூமியோட வெயிட் 10 கிலோவாக தான் இருக்கும். இப்போ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னா இப்போ என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அந்த சீப் இருக்கு இல்லையா? அந்த சீப்பை நான் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. லெட்ஸ் சே இந்த சீப்பை நான் இப்போ இங்கே எடுத்திருக்கேன்.
இப்போ அந்த சீப்பை நான் கீழே போட்டதுக்கு அப்புறம் 10 கிராம் 10 கிராம் தான். உள்ள இருக்க எனர்ஜியை நான் எனர்ஜியா வெளிய எடுத்தேன். அதனால பூமியோட வெயிட் மாறல. கரெக்ட்டா? இப்போ இந்த சீப்பையே நான் எனர்ஜியா மாத்திட்டேன்னா, இந்த சீப்புக்குள்ள இப்ப எனர்ஜி ஃபார்ம்ல எனர்ஜி இல்ல. ஆனா இந்த சீப்போட மாஸே ஒரு எனர்ஜி ஃபார்ம் தானே. இந்த சீப்பையே நான் எனர்ஜியா மாத்திட்டேன்னா என்ன ஆகும்னா, இந்த பூமியோட வெயிட் கம்மியாகும். ஸோ அந்த வெயிட் அப்படியே எனர்ஜி ஃபார்முக்கு மாறிடும். புரியுதுங்களா? ஸோ எப்பெல்லாம் நம்ம ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த சிம்பிள் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோமோ, ஒண்ணு பூமியோட வெயிட் அதிகமாகணும், அப்படி இல்லைன்னா கம்மியாகணும். எப்பயாவது மாச எனர்ஜியா மாத்துனோம்னா வெயிட் கம்மியாகும். எனர்ஜியை மாசா மாத்துனோம்னா வெயிட் அதிகமாகும். அதுதான். இது மொத்தமாவே அழிச்சிடும். இதோட தூள் கூட வராது. ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு என்னன்னா, இது கருக வைக்கிறதுலாம் இது மறைய வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்று எக்ஸிஸ்ட். இந்த வெயிட்டே குறைஞ்சிரும். இந்த பூமியை விட்டு மறைஞ்சிரும். இந்த யூனிவர்ஸ் விட்டு இந்த வெயிட் மறைஞ்சிரும். நம்ம எரிக்கிற மாதிரி ஒரு ஒரு கட்டையை எரிச்சு அதோட தூள் கூட தூள் வருதுல்ல, அது கூட்டினா 2 கிலோ 2 கிலோ தான் இருக்கும். கரெக்டா? ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யூஸ் பண்ற இந்த சென்ஸ் இந்த மாஸ் அப்படியே நான் மாத்தும் போது இது இந்த பிரபஞ்சத்துல இருந்து இந்த வெயிட் மறைஞ்சிரும். வெயிட் கம்மியாகி நான் அப்ப சொன்ன மாதிரி மாஸ் பிளஸ் எனர்ஜி கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, மாஸ் கம்மியாகி எனர்ஜி அதிகமாயிரும். நம்ம பண்ற விஷயத்துலலாம் எனர்ஜியா மாஸ்குள்ள சேவ் இருக்கு, அந்த எனர்ஜி வெளியே இருக்கும். அப்ப எவ்வளவு எனர்ஜி இருக்கோ பிளஸ் மாஸ் அப்படியே தான் இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் முடிஞ்சு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த யூனிவர்ஸில் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஏன் இந்த எனர்ஜி உருவாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. உண்மையாக அதுதான். ஏன் இது அழிக்க முடியாதுன்னா, ஏன்னா நம்ம இது உருவாக நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இன்னும் அழிஞ்சு நம்ம எதுவுமே எனர்ஜி மாற்றம் தான் அடையும். ஒரு எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபர் டு அனதர் எனர்ஜி தான். ஸோ இந்த மொத்த பிரபஞ்சத்தோட தத்துவம் அதான் நாக்கே சொன்ன மாதிரி இருக்கு, அவ்வளோதான். ஏன்னு தான் நம்மளுக்கு தெரியாது. இருக்கு, இருந்துச்சு, நாளைக்கு அதான் இருக்கும். இருக்குங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட தத்துவம்.